ஃபோட்டோ ரஞ்சித் சார் வந்து காமிச்சார், ரஜினி சாருக்கு கெட்டப் இது மாதிரி தான் மாற்றணும் அப்படின்ட்டு. அப்புறம் உடனே ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே ஜெராக்ஸ் பண்ண மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு செகண்ட் ஃபோட்டோ பார்த்தேன். சுற்றி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க, டேரக்டர் நின்றுட்டுருக்காரு, அப்புறம் வந்து ரஜினி சாரோட அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேர் நிற்கிறாங்க, எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க. என் கையில் கத்தி ரஜினி சார் சென்டரில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு வந்து நான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத நான் அப்படியே ஜெராக்ஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ச் கூட மிஸ் ஆகக்கூடாது. ரஜினி சார் வந்து நான் கையில் மிஷின் கத்தி எடுத்த உடனே ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. உடனே எனக்கு ஒரு பதட்டமாயிடுச்சு, என்ன இவர் ஒரு நிமிஷம். அப்போ சொன்னார், 6 மாதம் வளர்த்துருக்கேன், ஒரு ஹேர் கூட மிஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, அந்த 6 மாதம் க்ரோ பண்ணது தான் அவர் பெருசு அவருக்கு. அது வந்து சொதப்பிட்டேன். ஏன்னா ஒரு ஹேர் கம்மியாச்சுன்னா கூட அந்த இடம் அந்த லுக் மாறிடும். உடனே அவர் சொன்ன உடனே சரி ஓகே சார் பண்ணிடலாம், இல்லை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டே எல்லாமே பண்ணது. செகண்ட் டைம் தான் இப்போ இந்த மாதிரி நடந்தது, சுற்றி நின்னது செகண்ட் டைம். கம்ப்ளீட்டாக அந்த பியர்டு எடுக்கும்போது சொன்னார், இது வந்து அந்த லுக் அப்படியே கொண்டு வரணும். ஃபோட்டோ பார்க்குற ரஜினி சார் அவருடைய ஃபேஸ் பார்க்குற மிரரில் இப்படி மாற்றி பார்த்துட்டு அந்த கிருதா இந்த செகண்ட் ஆஃப் வந்து அவங்க ஒய்ஃபை பார்க்குறதுக்காக இறங்கி வருவார்ல, அந்த கெட்டப் அது ஒரிஜினல் தான், அது எதுவும் டூப்லாம் ஒன்றும் கிடையாது. அதை அப்படியே கெட்டப் மாற்றணும் அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக மீஸை வந்து அப்படி முறுக்குனா மாதிரி, ஒரு இன்ச் கூட மிஸ் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நான் பக்காவாக பண்ணி கொடுத்தேன். அப்புறம் ரஜினி சார் மிரர் பார்க்குறாரு, ஃபோட்டோ பார்க்குறாரு, மிரர் பார்க்குறாரு. எல்லாருமே அவர் என்ன சொல்ல போகிறாரு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எனக்கும் ஒரு பக்கம் பயம், அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம இந்த படத்தோட நம்மளோட லைஃப் க்ளோஸ் அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் அவர் திடீர்னு கை தட்டி சிரிக்க ஆரம்பித்தார் ரஜினி சார். சிரிச்சுட்டு அப்புறம் ரஞ்சித் சார் பார்த்தாரு, நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி, உட்கார்ந்த மனுஷன் கைத்தட்டி சிரித்து எழுந்திச்சிட்டாரு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹேரை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார்கிட்ட வந்து யாருமே பாராட்டு வாங்கினதே இல்லை, நீங்கள் வாங்கிட்டீங்க பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட டிரைவர், அவங்களோட அசிஸ்டண்ட்டு எல்லாமே ரொம்ப என்னை இது பண்ணாங்க. ரஞ்சித் சார் பக்கத்துலேயே இருந்துட்டு என்னுடைய பிரதர் மாதிரி அவர் சுதாகர் தைரியமாக பண்ணுங்கள் பக்கத்துலேயே நின்றுட்டு. எனக்கு வந்து எல்லோரும் இருந்தாங்க, பட் எனக்கு ஒரு பதட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் ரஞ்சித் சார் வந்து பக்கத்துலேயே வந்து என்னுடைய அண்ணன், ஓப்பனாக சொல்லணுன்னா என் அண்ணன் மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு பண்ணுங்கள் தைரியமாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்துச்சு, பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். ஏன்னா ரஜினி சாருக்கு பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, ஒரு பயம். ரெண்டாவது வந்து சாருக்கு வந்து எங்கெல்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால அது வந்து பிளேட்லாம் பண்ண முடியாது, ஒரு சின்ன ஒரு வலி என்ன கூட கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கார். அப்புறம் அந்த மிஷினில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். ஃபைனலாக வந்து ஒரு பெரிய போரில் ஜெயிச்சா மாதிரி பார்த்தாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. 70s 80s இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே வில்லன் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு நான் தான் பண்ணியிருக்கேன், ஒருத்தருக்கு தவறாமல் டோட்டலாக வந்து நான் தான் பண்ணது, அவங்களுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு எல்லாமே. அப்புறம் சைடு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் ஜூனியர் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கும் வந்து நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவ்வளோ பேருக்கு என்னால் பண்ண முடியல. நான் என்னுடைய டீம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 300 பேர்கிட்ட பண்ண வேண்டியது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வந்து நான் சொன்னேன், பக்கத்தில் இருந்து கைட் பண்ணேன், இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபைனலாக சரியில்லாதெல்லாம் நான் கொஞ்சம் சரி பண்ணி விட்டுருக்கேன். ஹேர் சம்மந்தப்பட்டது இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நான் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு காரணமே வந்து ரஞ்சித் சார் மட்டும்தான். ஏன்னா அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க, யாருமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபிலிமில் இருந்தவங்களோ இல்லை வந்து வசதியானவங்களோ ரெக்கமெண்ட் அப்படிலாம் கிடையாது. இவராக பார்த்து அந்த அவங்களுடைய ஏழ்மையை பார்த்து எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுன்ற ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காரு. ரஜினி சாரும் வந்து எப்படின்னா, நான் எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தேன்றதுலாம் ரஜினி சார் என்ன வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்டார். கிட்டத்தட்ட ரஜினி சார் கூட ரொம்ப ரொம்ப மணிக்கணக்கில் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சாரும் வந்து நிறைய சொல்லியிருக்காரு, பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க, கஸ்டமர்ஸ்லாம் எப்படி வராங்க, இப்போ நீங்கள் பார்லர் விட்டுட்டு வந்துட்டீங்க, யார் பார்த்துப்பா பார்லரு. ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர், ரொம்ப வருஷமாக பழகின மாதிரி ரஜினி சார் வந்து பேசினார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரஜினி சார் இதெல்லாம் பேசினாருன்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பேசினார். அந்த வயசு வித்தியாசம்லாம் எதுவும் பார்க்கல. ரஞ்சித் சார் படத்துக்கு வந்து இனிமேல் நாம் என்ன படம் பண்ணுறோமோ அதை நீங்கள் சொல்கிறது தான். இப்போ இந்த ஃபிலிமில் வந்து இவ்வளோ பேமெண்ட் அவ்வளோ பேமெண்ட் பற்றிலாம் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் டிஸ்கஷன் நடந்தது. பட் இனிமேல் வர படத்துக்கு அந்தமாரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காரு.
நீங்கள் சொல்கிறது தான் சுதாகர், ஏன் நடக்காது, நடக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது ரஞ்சித் சார் டீமில் நானும் ஒருத்தன்றது ஒரு நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. ஓகே, இனிமேல் வந்து நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணலையே அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. ஜோக்காக சொன்னாங்க. ஃபிலிமில் பார்த்த வரைக்கும் பசங்க எல்லாமே ஃபீட்பேக் என்னென்னா, ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம ஊர்க்கார் கட் பண்ண மாதிரி இல்லை, ஒரு தமிழன் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணான்றதை வந்து நம்ப முடியல, ஏதோ வெளியூர்காரன் வந்து பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே சொன்னது அதுதான். கபாலி படத்தோட ஸ்கிரிப்ட் எப்படி ரொம்ப ராவாக இருக்கோ அதே மாதிரி அதோட விஷுவல்ஸும் அதே ரானஸை மெயின்டைன் பண்ணுது.